ஹாய் மக்களே, உங்களில் நான் உங்களால் நான் தான் உங்கள் ருத்ரா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொருள் வந்து வெந்தயம். இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். ஒரு 2-3 கொத்து எடுத்துக்கிட்டால் போதும். இது நல்ல ஹேர் க்ரோத்துக்கு நல்லா யூஸ் ஆகுது. கீழாநெல்லி பறித்து கழுவி வச்சுருக்கேன். அப்படியே நம்ம இது அப்படியே சேர்த்துக்கலாம், காம்போடையே சேர்த்துக்கலாம். செம்பருத்திப்பூ ஒரு 4 செம்பருத்திப்பூ எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு எடுத்துக்கலாம். செம்பருத்தி இலை ஒரு 10 இலைக்கிட்ட பறித்து கழுவி வச்சுருக்கேன். இது எடுத்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பெரிய வெங்காயம் மட்டும்தான் இருக்குது, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். வெங்காயம் 2 கட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப உருவணும்லாம் அவசியம் இல்லை. அப்படி இந்த காம்போட பிச்சு சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ, இந்த பூவை இந்த பின்னாடி உள்ள காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த கீழாநெல்லி அப்படியே சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருக்கோம், அப்படியே காம்போடைய பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 வேப்பிலை, இது சொல்ல மறந்துட்டேன். இந்த வேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வேப்பிலை எதுக்காக அப்படின்னா, டேண்ட்ரஃப் பேனு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிடும், நல்லாயிருக்கும். இது கூடவே செம்பருத்தி இலை, இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணி அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அதான் இதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு, ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சாச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து தடவ முடியும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா முடியல ஒட்டாது, கீழே விழுந்துடும். இது நல்ல ரிசல்ட்டு. நான் வந்து மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் இதை ட்ரை பண்ணேன். நல்ல ரிசல்ட்டு தான். சின்ன தம்பி பிறந்ததுக்கப்புறம் இதை நான் விட்டதுனால ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணேன், சுத்தமாக முடியே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன ரிசல்ட்டு கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் நான் தடவுன வரைக்கும் இது நல்ல ரிசல்ட்டு தான். எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு. நல்ல முடி நல்ல க்ரோத் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க் இருந்ததுனால அங்கே ஒர்க்குக்கு போகிறது வர்றது அப்படியே போயிடுச்சு. இதை எதுவுமே ஃபாலோ பண்ணவே முடியல. அதனால் முடி ரொம்ப கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் முடி ரொம்ப கொட்டுதுன்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணேன். அப்படின்னு அது சுத்தம். இதுக்கப்புறம் இன்னும் முடியே வளரல. மறுபடியும் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணிடலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தலையை நல்லா செக் எடுத்து வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும். இந்த தேங்காய் எண்ணெயும் நான் வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இருங்க, இதுவும் நான் வீட்டிலே தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண எண்ணெய் தான் இது.
எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த எண்ணெயும் நல்ல ரிசல்ட். இது எல்லாத்தையுமே நான் விட்டதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா தலையை சிக்க எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் தலையில். அதுக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். நல்ல ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஹேர் பேக்காக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணுவேன். நான் இப்போ எண்ணெயை எங்கே பார்த்தாலும் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். இதையும் கையை உள்ளே கொடுத்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை எங்கே பார்த்தாலும் தடவிட்டு நுனி வரைக்கும் நல்லா தடவியாச்சு. நல்ல மசாஜும் கொடுத்தாச்சு. தலையே நல்லா வெயிட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் தேய்ச்சாச்சு. ஃபுல்லாக மண்டையில் எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி தேய்ச்சாச்சு. இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டு அது நல்லா ஸ்கால்ஃப்லலாம் எங்கே பார்த்தாலும் உள்ளே இறங்கணும். உள்ளே இறங்கி நல்லா ஊறட்டும். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். மைல்டான ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். இது நல்லா பாடி ஹீட்டெல்லாம் குறைச்சி நல்ல பாடியை நல்லா கூலாக வச்சுக்கும். ஹேர் க்ரோத்துக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் வெளியில் மட்டும் நம்ம செஞ்சால் பத்தாது. நம்ம உள்ளே சேர்த்துக்கிற பொருளும் நல்ல சத்தான காய்கறிகள், கீரை இந்த மாதிரி நம்ம நிறையா சேர்த்துக்கணும். இதனால் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் மக்களே. எப்படி இருக்குது?
அவ்வளோதான் மக்களே. 30 மினிட்ஸ் கழிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. லைட்டாக அந்த தூசியெல்லாம் இருக்கும், அது காஞ்சதுக்கப்புறம் தட்டினா அதுவே கொட்டிடும். அவ்வளோதான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.